நான் வாணி. வணக்கம். நீங்கள் கேட்பது பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி, அன்புக்கு விலை இல்லை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. இன்று எனது சுயசரிதை என்று அழைக்கப்படும் ஒன்றின் உண்மையான தொடக்கம் குறிக்கிறது. இந்த அத்தியாயத்தில் நீங்கள் என் வாழ்க்கையின் 2 குறிப்பிடத்தக்க அத்தியாயங்களை சந்திப்பீர்கள். முதலாவது, ஒரு ஆசிரியராக எனது நிகழ்காலம். எனது புத்திசாலி மாணவி சௌமியா ஏன் திடீரென்று தன் படிப்பில் இருந்து கவனத்தை இழந்தாள்? ஒரு உளவியலாளராக நான் அவளை புரிந்து கொண்டு அவளது 100 விழுக்காடு மதிப்பெண்களின் இலக்குக்கு அவளை திரும்ப கொண்டு வர முடியுமா? இரண்டாவது, 16 வயதில் எனது கடந்த காலம். அங்கு என் தாயின் அசாதாரண கர்ப்பம் எனக்கு ஆழ்ந்த வெட்கத்தையும் தயக்கத்தையும் ஏற்படுத்தியது. நான் அம்மாவிடம் கூறிய ஒரு அப்பாவியான கருத்து அவளை மனதளவில் பலவீனப்படுத்தியது. இதனால் அவளும் பிறக்காத குழந்தையும் அகால மரணம் அடைந்தனர். இந்த சம்பவம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக மாறியது. நான் ஒருபோதும் யாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட சோகம் எனது சிந்தனை முறையை நிரந்தரமாக எவ்வாறு மாற்றியது என்பதை கேளுங்கள். கதை தொடர்கிறது. பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி இல் நீங்கள் கேட்பது அத்தியாயம் 2, தாயின் மனவருத்தமும் மகளின் புதிய உறுதியும். 3 கதாநாயகர்களின் பார்வைகளை வழங்கிய பிறகு நான் வாணி எனது சுயசரிதை என்று அழைக்கப்படும் ஒன்றை எழுதத் தொடங்குகிறேன். திறமையான மாணவி சௌமியா கடந்த ஆண்டு வரை கணித வகுப்பில் மிகவும் புத்திசாலியான மாணவியாக இருந்தாள். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் அவள் ஏன் நன்றாக படிக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவளது ஆசிரியை வாணி. இதைக் கண்டு இந்த நாட்களில் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த பள்ளியில் உளவியல் ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியின் கணித விரிவுரையாளர் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு பையனை மணந்தார். இதன் காரணமாக அவள் திடீரென்று ராஜினாமா செய்தாள். அதன் விளைவாக ஏற்பட்ட காலியிடம் எனது ஒப்புதலுடன் தற்காலிகமாக நிரப்பப்பட்டது. இந்த பள்ளியின் உரிமையாளர் அல்கா மேடம் எனக்கு காட்டிய சிறப்பு ஆதரவு காரணமாகவே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் கணிதம் கற்பிக்கும்படி கேட்கப்பட்டேன். பி.எட். பட்டம் இல்லாமலேயே நான் விரிவுரையாளராக பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த வழியில் 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு உளவியல் கற்பிப்பதுடன் 6ஆம் மற்றும் 7ஆம் வகுப்புகளுக்கு கணிதம் கற்பிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. கணிதம் எனக்கு மிகவும் பிடித்த பாடமாக இருந்துள்ளது. எனவே சில முயற்சிகளுடன் நான் கணிதத்தை நன்றாக கற்பிக்கத் தொடங்கினேன். சில நாட்களிலேயே கணிதத்தில் ஆர்வம் உள்ள மாணவிகளுக்கு நான் பிடித்த ஆசிரியையாகிவிட்டேன். நான் கணித வகுப்புகளை எடுக்கும் இந்த தற்காலிக ஏற்பாடு இப்போது நிரந்தரமாகிவிட்டது. இதற்காக பள்ளி நிர்வாகம் எனக்கு நல்ல சம்பள உயர்வையும் அளித்தது. கணிதத்திற்கான 6ஆம் வகுப்போடு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு உயர் வகுப்பை கற்பிக்கும் பொறுப்பும் இப்போது எனக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நான் கணிதம் கற்பித்த முதல் ஆண்டில் சௌமியா 6ஆம் வகுப்பில் இருந்தாள். இன்று அவள் 10ஆம் வகுப்பில் இருக்கிறாள். நானும் 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு கணித விரிவுரைகளை எடுக்கத் தொடங்கியுள்ளேன். குழந்தைகளுக்கு சில பிடித்த ஆசிரியர்கள் இருப்பதைப் போலவே ஆசிரியர்களுக்கும் சில பிடித்த மாணவர்கள் இருப்பார்கள். அவளுடைய விடாமுயற்சி மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக சௌமியா என் விருப்பமான மாணவர்களில் ஒருத்தி. கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்விலும் அவள் கணிதத்தில் தொடர்ந்து 100 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று வருகிறாள். எனவே ஒரு முக்கியமான வகுப்பான 10ஆம் வகுப்பில் அவளது திடீர் கவனச்சிதறல் எனக்கு கவலையை ஏற்படுத்தியது. ஒரே நேரத்தில் 4 வகுப்புகளை கற்பிக்கும் எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு மாணவர் மீதும் சிறப்பு கவனம் செலுத்துவது சாத்தியமில்லை. சௌமியா கடந்த 4 ஆண்டுகளாக என் விருப்பமான மாணவர்களில் ஒருத்தியாக இருந்ததால் அவள் எனது தனிப்பட்ட கவனத்தை பெறுகிறாள். அவள் ஒவ்வொரு தேர்விலும் 100 விழுக்காடு மதிப்பெண்களை தொடர்ந்து பெற வேண்டும் என்றும் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு வாரிய தேர்விலும் அதையே செய்து எங்கள் பள்ளிக்கும் எனக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். என்னால் கற்பிக்கப்பட்ட ஒரு மாணவி ஒவ்வொரு வகுப்பிலும் கணிதத்தில் 100 விழுக்காடு மதிப்பெண்களை பெற முடிந்தால் அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கும்.
எனவே சௌமியா காலாண்டு தேர்வில் 80 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றபோது அது எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. முந்தைய நாள் வீட்டில் அமர்ந்தபோது இதை பற்றி நான் ஆழமாக யோசித்தேன். சௌமியாவின் உளவியலை புரிந்து கொள்ள எனது உளவியல் நிபுணத்துவத்தை பயன்படுத்த முடிவு செய்தேன். அவளுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நான் அதை புரிந்து கொள்ளவும் தீர்க்கவும் இந்த ஆண்டும் 100 விழுக்காடு மதிப்பெண்களை பெற அவளை ஊக்குவிக்கவும் விரும்புகிறேன். அந்த முடிவின் பேரில் இந்த விடுமுறை நாளில் ஒரு காலியான வகுப்பறையில் நான் சௌமியாவுடன் அமர்ந்திருக்கிறேன். 11 ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் 2 உடன் பிறந்தவர்கள். என் அண்ணன் மயங்க் என்னை விட 3 வயது மூத்தவர். எனக்கு 16 வயதானபோது ஒரு நாள் என் தாய்க்கு 45 வயதில் மீண்டும் கர்ப்பம் என்று அறிந்தோம். இது மிகவும் அசாதாரணமான ஒரு நிகழ்வு. மயங்க் பையாவின் உணர்வுகள் எனக்கு தெரியாது. ஆனால் இதன் காரணமாக நான் மிகுந்த வெட்கத்தை உணர்கிறேன். அவள் பிரசவித்து எங்கள் தம்பி அல்லது தங்கை பிறக்கும் போது இந்த உண்மையை என் அண்டை வீட்டாரிடமும் நண்பர்களிடமும் எப்படிச் சொல்வது என்று நான் தொடர்ந்து கவலைப்பட்டேன். சிறிய விஷயங்களுக்காக பெண்கள் ஒருவரையொருவர் கேலி செய்வதும் குறிவைப்பதும் எங்கள் பள்ளியில் ஒரு போக்கு என்று எனக்கு தெரியும். அப்படியானால் இவ்வளவு பெரிய விஷயத்திற்காக அந்த பெண்கள் நிச்சயம் என்னை பரிகாசம் செய்வார்கள், கேலி செய்வார்கள் என்று நான் நினைத்தேன். குழந்தையை பெற்றெடுப்பதற்கு பதிலாக கருக்கலைப்பு செய்யும்படி அம்மாவை கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. நான் சில நாட்கள் இந்த விரக்தியிலேயே இருந்தேன். என்னால் அதை தாங்க முடியவில்லை. அம்மா, எனக்கு வேறு உடன் பிறப்புகள் வேண்டாம், தயவு செய்து இதை பெற்றெடுக்க வேண்டாம் என்று நான் அம்மாவிடம் தனியாகச் சொன்னேன். அம்மா என் முகத்தை பார்த்து கையறு நிலையுடன் அமைதியாக இருந்தாள். அம்மா, ஏன் அமைதியாக இருக்கிறாய்? ஒரு தீர்வை கண்டுபிடிப்பேன் என்று ஏன் சொல்ல மாட்டாய் என்று நான் குறைபட்டேன். அம்மா என் முகத்தை பார்த்து கையறு நிலையுடன் அமைதியாக இருந்தாள். வாணி, நாங்கள் தவறு செய்துவிட்டோம். இப்போது அதை சரி செய்ய எனக்கு வழி இல்லை. அம்மா தன் கையறு நிலையை வெளிப்படுத்தினாள். உனக்கு ஒரு தீர்வு வேண்டுமானால் நீ அதை கண்டுபிடிப்பாய் அம்மா என்று நான் ஒரு திட்டத்தை முன்வைத்தேன். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வரத் தொடங்கியது. நான் என்ன சொல்ல விரும்பினேன் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். உன் அப்பாவும் கருக்கலைப்பு செய்யச் சொல்கிறார், ஆனால் என்னால் இதை செய்ய முடியாது. இதெல்லாம் எங்கள் தவறு காரணமாக நடந்தது. இந்த அப்பாவியான குழந்தைக்கு என்ன தவறு? அம்மா பேசும்போது அவள் குரல் உடைந்தது. அவள் தன் விரிந்த வயிற்றின் மீது தன் கையை தன்னிச்சையாக வைத்தாள். ஒருவேளை நான் அம்மாவின் உணர்வை நானே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிறியவளாக இருந்திருக்கலாம். அம்மா சொன்ன பிறகுதான் கருக்கலைப்பின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. இப்போது அம்மா கண்ணீரில் மூழ்கியிருந்தாள். வாணி, அப்பாவுக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம். வெளிப்படையாகச் சொன்னால் இந்த வயதில் மீண்டும் தாயாக எனக்கு வலிமையில்லை. எனக்கும் 2 குழந்தைகளுக்கு மேல் வேண்டாம். இந்த நாட்களில் எனக்கு தெரிந்தவர்கள் மற்றும் உறவினர்களின் கண்களை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. நான் மிகுந்த வெட்கத்தை உணர்கிறேன். ஆனாலும் என் சொந்த குழந்தையை நான் எப்படி கொல்ல முடியும்? அம்மா என்னிடம் அழுது கொண்டே சொன்னாள். இது மிகவும் கடினமான சூழ்நிலையாக மாறியது. ஒரு காலத்தில் நானும் என் தாயின் கருப்பையில் இருந்தேன். அம்மா சொன்ன பிறகு இந்த எண்ணம் எனக்கு தோன்றியது. யாராவது ஆலோசனை அளித்திருந்தால், அம்மா அப்போது கருக்கலைப்பு செய்திருந்தால் நான் அப்போதே இறந்திருப்பேன். இன்று அம்மாவிடம் இப்படி ஒரு விஷயத்தைச் சொல்ல நான் உயிருடன் கூட இருந்திருக்க மாட்டேன். என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் ஓடியது. நானும் அழத் தொடங்கினேன். அம்மா, தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. அப்படி ஒரு விஷயத்தை பற்றி நினைப்பதற்கும் அதைச் செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு பெரியது என்பதை நான் உணரவில்லை. எனக்கு தெரிந்திருந்தால் இதை நான் ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டேன். நான் அவளிடம் மன்னிப்பு கேட்டேன். நான் அழுவதைக் கண்டு அம்மாவின் கண்ணீர் நின்றது. அவள் என்னை கட்டிப்பிடித்து நான் அழுவதை நிறுத்த என் தலையை தட்டினாள். அவள் என் கண்ணீரை துடைத்தாள். அம்மா, உன்னுடைய அல்லது என்னுடைய அவமானமோ தயக்கமோ ஒரு அப்பாவி குழந்தையின் உயிரை விட பெரியது அல்ல. நான் இனிமேல் இப்படி ஒரு விஷயத்தை ஒருபோதும் நினைக்கவோ அல்லது சொல்லவோ மாட்டேன். என் தொனி உறுதியானது. வாணி, நான் என் தாயை, உன் பாட்டியைப் போல என்னை வடிவமைத்துக் கொண்டேன்.
என் தாய் ஒருபோதும் யாருக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கவில்லை. நானும் எப்போதும் அதையே நினைத்துச் செய்தேன். நான் எப்போதும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு தீர்வாக இருக்கவே விரும்பினேன். யாருக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடாது. எங்கள் தவறு காரணமாக உங்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் உருவாக்கியதற்காக நான் வருந்துகிறேன். அம்மாவின் குரலில் மனவருத்தம் இருந்தது. அம்மா, அப்படிச் சொல்லாதே. எங்கள் வீட்டிற்கு வரும் சகோதரி அல்லது சகோதரன் எங்களுக்கு பிரச்சனை அல்ல. மாறாக அவர்கள் எப்போதும் எங்களுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். நான் அம்மாவின் மன உறுதியை அதிகரிக்க முயற்சி செய்தேன். அம்மாவின் முகத்தில் நன்றியுணர்வு வெளிப்பட்டது. இந்த வழியில் எங்கள் உரையாடல் முடிந்தது. இந்த விவாதம் என் வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பு மதிப்பை அளித்தது. நான் உறுதியாக இருந்தேன். நானும் ஒருபோதும் யாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. நான் 10 நிமிடங்களில் திடீரென்று நிறைய வளர்ந்துவிட்டதாக உணர்ந்தேன். முன்னதாக வாழ்க்கையின் தனித்துவமான இயல்பு என் பார்வையில் தெளிவாக இல்லை. இவ்வளவு குறுகிய காலத்தில் நான் இப்போது எல்லோரையும் என்னையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. அடுத்த சில நாட்களில் இந்த விஷயம் அக்கம் பக்கத்து பெண்கள் மூலம் பள்ளிக்குச் சென்றது. பின்னர் நான் சந்தேகித்தபடி என் வகுப்பு தோழிகள் நான் எப்போது விரும்பினாலும் என்னை கேலி செய்ய ஆரம்பித்தனர், வம்பிழுக்க ஆரம்பித்தனர். நான் அவர்களை எவ்வளவு அலட்சியம் செய்தாலும் சோகமாக தலையை குனிந்தேன். நான் எல்லோரையும் விட்டு விலகி இருக்க முயன்றேன். இந்த மாணவிகள் என் வயதுடையவர்கள். ஆனால் இந்த சம்பவத்தால் எனக்கு வந்த முதிர்ச்சி அவர்கள் பார்வைக்கும் சிந்தனைக்கும் வரவில்லை. வாணி, இப்போது எனக்குத்தான் குழந்தை பெறும் வயது. நீ இப்போதாவது குழந்தை பெறுவதை நிறுத்து என்று உன் அம்மாவிடம் ஏன் சொல்ல மாட்டாய்? என் அன்பான நண்பர்களில் ஒருத்தி எல்லோர் முன்னிலையிலும் இதைச் சொன்னாள். என்னை கேலி செய்தாள். உண்மையிலேயே அந்த நாள் அவர்களின் அப்பாவித்தனத்தால் தூண்டப்பட்ட கொடுமை எல்லோர் முன்னிலையிலும் அங்கேயே என்னை கழச் செய்தது. அழுது கொண்டே வகுப்பின் பின் மேசைக்குச் சென்றேன். என் அழுகையால் என் நண்பர்களின் மனம் உருகியதா அல்லது அவர்கள் தங்கள் நகைச்சுவை மற்றும் பகடி குறித்து பெருமைப்பட்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை. நான் இப்போது பின் மேசையில் அமர ஆரம்பித்தேன். நான் யாரிடமும் பேசுவதில்லை. நான் என் மனதையும் நேரத்தையும் படிப்பு மற்றும் பயிற்சியில் அதிகம் செலவிட ஆரம்பித்தேன். அப்போது என் நண்பர்களும் என்னை தேற்ற முயன்றனர். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நுழைவுத் தேர்வில் என் கவனத்தை செலுத்துகிறேன் என்று நான் ஆழ்ந்த காயம் அடைந்திருந்தாலும் வெளிப்படையாக அவர்களிடம் சொல்கிறேன். நான் வருத்தமடைந்துள்ளேன் என்பதை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டனர். அவர்கள் என் மீதான தங்கள் நகைச்சுவை, பகடி மற்றும் கிண்டல்களை நிறுத்திவிட்டனர். எனது 11ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிந்தது. சரியாக அப்போது அம்மாவின் பிரசவ நாள் வந்தது. ஒருவேளை அது அம்மாவின் வயது காரணமாகவோ அல்லது அவளது மன பலவீனம் காரணமாகவோ இருக்கலாம். ஆனால் அவளது நிலை மோசமானது. அவளை உடனடியாக ஒரு நல்ல, பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டியிருந்தது. மயங்க் பையாவின் இன்ஜினியரிங் சேர்க்கைக்காக அப்பா தனது நிதி நிலைமைக்கு மீறி பணம் செலவழித்திருந்தார். அவர் அம்மாவை மாவட்ட மருத்துவமனைக்கு மட்டுமே அழைத்து செல்ல முடிந்தது. அங்கே மருத்துவர்களால் அம்மாவை காப்பாற்ற முடியவில்லை. என் தாயும் பிறக்காத குழந்தையும் அகால மரணம் அடைந்தனர். இது எங்களுக்கு ஒரு பெரிய சோகமாக இருந்தது. என் தாயின் மரணத்திற்கு எங்கோ நானும் பொறுப்பே என்று நான் உணர்ந்தேன். நான் அம்மாவிடம் அப்படிச் சொல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவள் மனதளவில் பலவீனமடையாமல் இந்த சூழ்நிலையை பாதுகாப்பாக கடந்து சென்றிருக்கலாம். எனது தவறுக்கு நான் மிக அதிக விலையை கொடுத்தேன். என்னை வம்பிழுத்த மற்றும் கேலி செய்த பெண்கள் இப்போது அனுதாபம் தெரிவித்தனர். அவர்களின் தவறை அவர்கள் திருத்தியது எனக்கு எந்த அர்த்தமும் இல்லை. துக்கம் என்னை நிரந்தரமாக மூடியது. அப்போதிருந்து நான் என் வேலைகள் அனைத்தையும் அமைதியாகச் செய்யத் தொடங்கினேன் மற்றும் என் படிப்பில் என்னை தொலைக்க முயற்சித்தேன். நான் 12ஆம் வகுப்பிற்கு வந்தேன். அப்போது ராகினி மேடம் என் மீது கூடுதல் கவனம் செலுத்தி என் உற்சாகத்தை அதிகரித்தார். அவள் என்னுடன் பலமுறை தனியாக பேசினார். எங்கள் குடும்பத்தின் மற்றும் என் மனநிலை குறித்து அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒருமுறை எனக்கு ஆறுதல் அளித்து, வாணி, ஒரு நபரின் கடினமான காலமும் கடந்து போகும் என்று கூறினார். அவர் என்னுடன் இப்படி பேசும்போது அவளிடம் இழந்த என் தாயின் உருவத்தை நான் பார்த்தேன்.
ஜெமினியின் விமர்சனம் மற்றும் ஆக்கப்பூர்வ வழிகாட்டுதல். அன்பான நேயர்களே, இத்துடன் பிரேம் அன்மோல் ஹோதா ஹாய் வாணி இன் அத்தியாயம் 2 நிறைவடைகிறது. இந்த கதைக்களம், கதை அமைப்பு மற்றும் உணர்ச்சி ஆழத்தின் அடிப்படையில் இந்த அத்தியாயம் சிறந்தது. அத்தியாயம் 2 இன் பலம் மற்றும் அமைப்பு. சிறந்த கதைப்பிரிவு. இந்த அத்தியாயம் வாணியின் நிகழ்காலம், ஆசிரியை மாணவி சௌமியாவுக்கான கவலை மற்றும் வாணியின் கடந்த காலம், 16 வயது, தாயின் கர்ப்பம் மற்றும் மரணம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. நிகழ்காலம். வாணியின் கவலை, சௌமியாவின் மதிப்பெண்கள் ஏன் குறைந்தன, அவளது அக்கறை மற்றும் கடமையுணர்வுள்ள ஆசிரியை என்ற பிம்பத்தை நிலைநிறுத்துகிறது. கடந்த காலம். தாயின் கர்ப்பம் மீதான சமூக அழுத்தம், நண்பர்களின் கேலி மற்றும் தாயின் அகால மரணம் ஆகிய சம்பவங்கள் வாணியின் தற்போதைய குணத்தில் உள்ள அனைத்து பாதுகாப்பின்மைகள் மற்றும் நீதி உணர்வுக்கு வித்திட்டன. ஒரு ஒழுக்க கோட்பாட்டின் பிறப்பு. நான் ஒருபோதும் யாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது என்ற வாணியின் உறுதிப்பாடு தாயின் மரணம் மற்றும் நண்பர்களின் கேலி ஆகியவற்றிலிருந்து உருவானது. முழு தொடருக்கும் ஒரு ஒழுக்க கோட்பாட்டை உருவாக்குகிறது. இது மிகவும் முக்கியமான தத்துவ புள்ளி. உணர்ச்சி அழுத்தம். தாய்க்கும் மகளுக்கும் இடையேயான உரையாடல், குறிப்பாக நான் என் சொந்த குழந்தையை எப்படி கொல்ல முடியும் என்று தாய் கூறுவது, சமூக அவமானம் மற்றும் ஒரு அப்பாவி குழந்தையின் வாழ்வு குறித்த ஒப்பீட்டு பகுப்பாய்வு கேட்போரை ஆழமாக தொடும். வாணியின் கதாபாத்திரம் யதார்த்தம், போராட்டம் மற்றும் தன்னல தியாகத்தின் அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த அத்தியாயம் நிரூபிக்கிறது. ஆடியோ விளக்கக்காட்சிக்கான வழிகாட்டுதல். வாணியின் குரல். ஒரு ஆசிரியராக, நிகழ்காலம். வாணியின் குரல் தொழில்முறை அக்கறை மற்றும் சிறிது பெருமை, 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற பெருமை ஆகியவற்றை தெரிவிக்க வேண்டும். ஒரு இளம் வயதினராக, கடந்த காலம். 16 வயது வாணியின் உரையாடல் ஒரு உயர்தொனியிலும் பாதுகாப்பின்மை உணர்வுடனும் படிக்கப்பட வேண்டும், குறிப்பாக அவளது தாயிடம் கருக்கலைப்பு செய்யும்படி கேட்கும் தருணத்தில். உணர்ச்சி தருணங்கள். உரையாடல். தாயின் அழுகை மற்றும் மனவருத்தம். உதாரணமாக, எங்கள் தவறு காரணமாக நாங்கள் உங்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்கியதற்காக மெதுவான வேகத்திலும் அடைக்கப்பட்ட தொனியிலும் வழங்கப்பட வேண்டும். கேலி. நண்பர்களின் கேலி. இப்போது எனக்குத்தான் குழந்தை பெறும் வயது. உயர், மகிழ்ச்சியான மற்றும் சற்று கூர்மையான குரலில் வழங்கப்பட வேண்டும், இதனால் அவர்களின் கொடுமையின் உணர்வு தெளிவாக இருக்கும். இசை. தாயின் மரணம் மற்றும் வாணியின் சோகமான தருணங்களின் விளக்கத்தின் போது மிகவும் மெதுவான, சோகமான மற்றும் தனிமையான இசை இருக்க வேண்டும். ராகினி மேடம் உள்ளே வரும்போது இசை நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின் உணர்வை கொண்டு வர வேண்டும். அத்தியாயம் 2 முடிவு.